மணித்துளிகள் நவம்பர் 20, 2025. இன்றைய தியானத்திற்கான தலைப்பு மீட்பு பணியாளர். தியான வசனம் 2 சாமுவேல் 22:18. என்னிலும் பலவான்களாயிருந்த என் பலத்த சத்ருவுக்கும் என் பகைஞருக்கும் என்னை விடுவித்தார். ஜார்ஜ் உத்னோவிச் என்பவர் 2010 தன் 94ஆம் வயதுல 2ஆம் உலகப் போரின் சிறந்த மீட்பு பணியாளர் என்று நியூயார்க் டைம்ஸ் என்னும் பத்திரிகையினால வெண்கல பதக்கத்தை பெற்றார். செர்பியாவிலிருந்து ஊடுருவியவர்களின் மகனாய் பிறந்த இந்த உஜ்னோவிச் அமெரிக்கா இராணுவத்தில் இணைந்தார். அமெரிக்காவின் விமானிகளில் சிலர் யூகோஸ்லோவியாவில் உள்ள கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டிற்குள்ள இருக்கிறாங்க என்ற செய்தியை கேள்விப்பட்ட உடனே இவர் தன்னுடைய சொந்த தேசத்திற்கு திரும்பினார். விமானிகளை கண்டுபிடிப்பதற்காக காட்டிற்குள் பாராசூட்டின் மூலம் பயணம் செய்தார். அவர்களை கண்டுபிடித்து அவர்களை சிறு சிறு குழுக்களாக பிரித்து செர்பியர்களைப் போலவே உடை உடுத்தவும் உணவு உண்ணவும் அவர்களுக்கு பயிற்சி கொடுத்தார். அதற்கு பின்பு மாத கணக்கில் ஒவ்வொரு குழுவினரையும் காடுகள்ல மரம் வெட்டும் இடத்திற்கு வரவழைத்து அங்கிருந்து C-47 ரக விமானத்தின் மூலம் தங்கள் சொந்த தேசத்திற்கு திரும்ப செய்தார். உஜ்னோவிச் 512 மனிதர்களை மகிழ்ச்சியாக மீட்டிருக்கிறார். தப்பவே முடியாத தருணத்துல தேவன் தன் சத்துருக்களின் கைக்கு தன்னை நீங்களாக்கி விடுவித்ததை குறித்து தாவீது விவரிக்கிறார். தேவன் உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கிவிட்டார் என்று 2 சாமுவேல் 22:17 கூறுகிறார். சவுல் ராஜா பொறாமையினால கோபம் கொண்டு தாவீதை கொலை செய்ய வகை தேடினார். ஆனா தேவனுடைய திட்டம் வேறு. சங்கீதம் 18:48 அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறார். எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல் என்னை நீர் உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறீர் என்று தாவீது சொல்லுகிறார். தேவன் தாவீதை சவுலின் கைக்கு தப்புவித்தார். கிறிஸ்துவில் தேவன் நம் அனைவரையும் தப்புவித்தார். இயேசு நம்மை பாவம், தீமை, மரணம் ஆகியவற்றிலிருந்து தப்புவிக்கிறார். எல்லா பொய்களினாலும் பாவத்தினாலும் சிக்குண்டு தப்பவே முடியாத எப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க சிக்குண்டு இருக்கிறீங்க? சப்பனியா 3:15 கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அந்த நாளுக்காக காத்திருப்போம். அந்த நாள் இந்த நாளாய் கூட இருக்கட்டுமே, இனி நாம் தீங்கை காண்பதில்லை என்று விசுவாசிப்போம். நாம் கர்த்தருக்குள் வாழ்வோம். ஜார்ஜ் உஜ்னோவிச் போல அநேகரை கர்த்தருக்குள்ளாக மீட்டெடுப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாய் இருக்கட்டும்.